ஸ்டேஜ் நம்ம எடுக்கிறதுக்கு. இதே மாதிரி நான் எல்லா ஹாய், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் இப்போ வந்து தீபாவளிக்கு அரைச்ச முறுக்கு மாவு தான் இருந்துச்சு. அதை வச்சு சரி மீதம் உள்ள மாவு இருக்குது, அது வீணாக போயிடுங்கிறதுனால முறுக்கு செஞ்சிடலாமேன்ட்டு நான் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்குறேன். நீங்களாம் மீதம் உள்ள மாவை என்ன பண்ணீங்க? முறுக்கு செஞ்சு முடிச்சிட்டிங்களா? சொல்லுங்கள். நான் எப்படி செய்கிறேன், என்ன தேவைங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ நான் அதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், எள்ளு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எவ்வளோ கலந்துக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். எள்ளு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக கலந்துக்கிட்டால் கூட போகும். இவ்வளோதான் நான் எள்ளு சேர்த்துருக்குறேன். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு கொஞ்சம். ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துங்க. ஜீரகத்துக்கு பதில் நீங்கள் ஓமம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஓமம் சேர்க்கலை, நான் ஜீரகம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஓமம் சேர்த்துக்கிட்டாலும் முறுக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுட்டு என்ன செய்ய போகிறோம்னா, வெந்நீர் எடுத்து வச்சுருக்கேன். வெந்நீர்னால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெதுன்னு தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை வச்சு தான் பிசைய போகிறேன். எந்த அளவுக்கு மாவு பிசையணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோவில், நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கிளறி விட்டுட்டேன். நீங்கள் வெண்ணெய் இருந்தால் சேர்த்துங்க, வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாவில் கலந்து சேர்த்துங்க. முறுக்கு நல்லா மொறுன்னு வரும். ஊற்றின கையோட கையை வச்சிடாதீங்க, சுடும் ரொம்ப. கொஞ்சம் அந்த இந்த ஒரு மாதிரியே நுரைச்சி வருது பாருங்கள், அதை அப்படியே அடங்க விட்டுட்டு நீங்கள் அப்படியே கை சூடு தாங்குற அளவுக்கு அப்படியே மாவை நல்லா பிணைஞ்சி விட்டுங்க. இல்லைன்னா எண்ணெய் கையில் நல்லா சுட்டுடும். அப்படியே நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ வெந்நீர் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு நான் எந்த அளவுக்கு பதங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் அப்புறம் வீடியோவில் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவு கிளறிட்டேன். இப்போ வந்து கிளறினதும் நான் வெந்நீரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி மாவு பிசைய போகிறேன். எடுத்தது நிறைய ஊற்றிடாதீங்க, மாவு கொலன்னு போயிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள். எடுத்ததும் நிறைய ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கொலன்னு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன். மாவு நல்லா உள்ள அமுங்குற அளவு இந்த அளவுக்கு வச்சிங்க. கையில் ஒட்டலை பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துங்க. அதுமாரி ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கனாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் பதம், இந்த அளவுக்கு வச்சிங்க. இப்போ நான் வந்து எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுட்டேன். நல்லா எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. நான் இப்போ வந்து முறுக்கு புளிய போகிறேன். நான் எப்படி புளியறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நான் இப்போ புளிஞ்சி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகட்டும், வெந்ததும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் திருப்பி விட்டுக்க போகிறேன். திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு இந்த எண்ணெய் அப்படியே நல்லா வெந்ததும் எண்ணெய் அப்படியே நுரைக்கிறது அப்படியே அணங்கிடும், உட்காந்துரும். எண்ணெய் உட்காந்ததும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. 2 பக்கம் திருப்பி போட்டு இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா அப்படியே பொங்கி வந்ததெல்லாம் அப்படியே உட்காந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம எடுக்கிறதுக்கு. இதே மாதிரி நான்
முறுக்கையும் செஞ்சுட்டு புளிஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே புளிஞ்சு எடுத்துட்டேன். எனக்கு கொஞ்சம் மாவு இருக்குது, நான் அதை அப்புறமா தான் புளிய போகிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நான் கொஞ்சம் லேட்டாக புளிவேன். இப்போ நான் வந்து இது வரை புளிஞ்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா மொறுன்னு வந்திருக்கு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.